பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்த நடவு பார்க்கலாம். இங்க ராதிகா கோபி வேணாம் சொல்லிட்ட பிறகு, இங்க பாக்கியாவ கோபி கூட திரும்பவும் சேர்த்து வைக்கணும்னு நெனைக்கிற ஈஸ்வரிக்கு, இங்க பாக்கியா சரியான பதிலடி குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க ராதிகா பேசின எல்லாத்தையும் நெனச்சுக்கிட்டு, இங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இங்க கோபி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்கருந்து வந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபி கிட்ட, "கோபி எதுக்குப்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? அவ போனவ போயிட்டாப்பா. இதுக்கு மேல அவள பத்தி யோசிச்சு, வீட்ல இருக்க எல்லாரையும் வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நீ அவள பத்தி எதுவும் யோசிக்காத கோபி. கவலைப்படாத. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வேணாம் கோபி. அவ வாழ்க்கைய விட்டு போயிட்டா அப்படின்னா, திரும்பவும் அவள நெனச்சு நீ ரொம்ப கவலைப்படாத. உனக்காக வந்துட்டு அம்மா நான் இருக்கேன். என்னைய ஏன்டா கஷ்டப்படுத்துற? நாங்க எல்லாருமே வந்துட்டு உனக்காக இந்த வீட்ல இருக்கோம். அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா என்னால ராதிகாவ மறக்கவே முடியலம்மா. ராதிகா, மயூ அவங்கள விட்டு நான் எப்படிம்மா இருக்க போறேன்? நான் இதுவரைக்கும் பாக்கியாவுக்கு பண்ண கெடுதல் மாரி, நான் ராதிகாக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு கெடுதலும் நெனச்சதே இல்லம்மா. ஆனா ராதிகா மட்டும் என்ன ஏம்மா இப்படி பண்ணிட்டா? என்ன தனியா விட்டுட்டாம்மா. எனக்கு இப்ப வந்துட்டு பழைய கோபியாவே மாறணும்னு தோணுது. எனக்கு ராதிகா இப்ப பழி வாங்கணும்னு தோணுதும்மா. எனக்கு அவ்ளோ கோவம் வருதும்மா ராதிகா மேல. நான் எதுவுமே பண்ணாம என்ன விட்டு ராதிகா போயிட்டாம்மா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி உட்காந்து பேசிட்டு இருக்க. உடனே இத பார்த்தோனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன கோபி பேசுற? ராதிகாவ நீ பழி வாங்க போறியா? இங்க பாரு கோபி, நீ திரும்பவும் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. பாக்கியாவோட வாழ்க்கையில நீ அப்படி பண்ணி தான் பாக்கியாவ இப்போ தொலைச்சுட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்க. திரும்பவும் அந்த மாரி ஏதாவது பண்ணி எல்லாரையும் கஷ்டப்படுத்திறாத கோபி." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்ல, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "என்னால இப்ப வேற எதுவுமே யோசிக்க முடியலம்மா. எனக்கு ராதிகா பேசுறது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும்மா. ராதிகா என்ன வேணாம்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய போ சொன்னாம்மா. அந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு மண்டைக்குள்ள இப்போ ஓடிட்டே இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, ராதிகா அப்படிங்கிறவ உன் வாழ்க்கையில வந்தது இப்ப மறந்துரு கோபி. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல அப்படின்னா அந்த ராதிகாக்கு முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டு கோபி. அந்த ராதிகாக்கு முன்னாடி நீ பாக்கியாவும் நல்லா வாழ்ந்து காட்டு. நீ பாக்கியா கூட வாழ்ந்து காட்டணும். நீ பாக்கியா கூட இங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, அங்க ராதிகாவே வந்துட்டு ஏன் தான் கோபி விட்டோம்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அந்த மாரி வாழ்ந்து காட்டு கோபி. அத விட்டுட்டு அவ போயிட்டா சொல்லிட்டா அத நினைச்சுனா கவலைப்படாத." அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஈஸ்வரி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? என்னால எப்படியும் பாக்கியா கூட சேர்ந்து வாழ முடியும்? பாக்கியா ஏற்கனவே நான் பண்ண தப்பெல்லாம் மறக்காம இன்னும் மனசுலயே வச்சுட்டு என் மேல அவ்வளோ கோவத்துல இருக்கா. நான் திரும்பவும் வந்துட்டு பாக்கியா கூட சேர்ந்து வாழறது வாய்ப்பே இல்லம்மா. அது மட்டும் இல்லாம என்னால ராதிகா கூட மாரி இருந்த மாரி பாக்கியா கூட திரும்பவும் வாழ முடியாது. நானே பாக்கியா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டாலும், ஆனா அதுக்கு பாக்கியா வந்து ஒத்துக்க மாட்டாம்மா. இதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லம்மா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு, "நான் வேணா ஒண்ணு சொல்றேன் கோபி. ஆனா இது கண்டிப்பா நீ கேட்கணும். அம்மா சொல்றத நீ இப்ப கேட்பேன்னா சொல்லு கோபி. நான் இப்பவே சொல்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், அது கோபிய வந்துட்டு, "சொல்லுமா என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கோபி கேட்கறாரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு கோபி, ராதிகா உன் வாழ்க்கைய விட்டு போயிட்டா சொல்லிட்டு நீ இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்க. இத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால பாக்கியாவ நான் ராதிகா கிட்ட போய் பேச சொல்றேன். பாக்கியா போயிட்டு ராதிகா கிட்ட பேசினா அப்படின்னா, கண்டிப்பா ராதிகா மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அவ மனசு மாறுனா அப்படின்னா, நீயே கிளம்பி போயிட்டு ராதிகா கூட அந்த வீட்லயே இருந்துருப்பா. ஏன்னா நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு கஷ்டமா இருக்கு. அதனால நான் பாக்கிய விட்டு பேச சொல்றேன். பாக்கியா கண்டிப்பா ராதிகா கிட்ட போயிட்டு உன்ன பத்தி பேசி புரிய வைப்பா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. "அம்மா எப்படிம்மா பாக்கியா போயிட்டு எனக்காக ராதிகா கிட்ட பேசுவா? அதெல்லாம் வந்துட்டு பாக்கியா பேச மாட்டாம்மா. ஆனா கண்டிப்பா பாக்கியா போய் ராதிகா கிட்ட பேசினா அப்படின்னா, ராதிகா மனசு மாற வாய்ப்பு இருக்கும்மா. எனக்காக நீ சொன்ன மாரி வந்துட்டு பாக்கியா கிட்ட பேசி பாரும்மா. பாக்கியாவ போயிட்டு ராதிகா கிட்ட பேச சொல்லு. ராதிகா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஆசையா தாம்மா இருக்கு. ஆனா ராதிகா தான் என்ன வேணாம் சொல்லிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே கவலைப்பட்டு இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, உனக்காக நான் போயிட்டு பாக்கியா கிட்ட சொல்லி ராதிகா கிட்ட பேச சொல்றேன். ஆனா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்க ராதிகா ஒத்துக்கல அப்படின்னா, நீ திரும்பவும் இந்த வீட்ல வந்துட்டு பாக்கியா கூட தான் சேர்ந்து வாழணும். பாக்கியா கூட மட்டும் தான் இருக்கணும். நீ திரும்பவும் ராதிகா பத்தி எதுவுமே யோசிக்கக்கூடாது. ராதிகா அப்படிங்கிறவள வந்துட்டு நீ வாழ்க்கையிலேருந்து மறந்துறணும். நானு, செழியன், இனியா, பாக்கியா நாங்க எல்லாருமே மட்டும் தான் உன் குடும்பமா இருக்கணும். அந்த ராதிகாவ நீ மறந்துடணும். பாக்கியாவோட சேர்ந்து வாழணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு உனக்கு சரின்னு பட்டா சொல்லு கோபி. நான் போயிட்டு பாக்கியா கிட்ட பேசுறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க அடுத்த வார்த்தை இங்க கோபிக்கு என்ன பேச தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க கோபி வந்துட்டு, "சரிம்மா நீங்க சொல்ற மாரியே வந்து நான் பண்றேன். ஆனா கண்டிப்பா பாக்கியா போயிட்டு ராதிகா கிட்ட பேசினேன் அப்படின்னா, ராதிகா கண்டிப்பா மனசு மாறிட்டு திரும்பவும் அவ வாழ்க்கையில வந்து என்ன சேர்த்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, நான் இப்ப சொன்னது தான் எப்பயும். நீ ராதிகா இப்ப வேணாம் சொல்லிட்ட அப்படின்னா, நீ பாக்கியா கூட தான் இருக்கணும். நான் போயிட்டு இப்ப பாக்கியா கிட்ட இத பத்தி பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து ஈஸ்வரி கிளம்பி போயிட்டு இங்க பாக்கியா கிட்ட பேச கிளம்பி போறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா கிட்ட போயிட்டு இங்க ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. "பாக்கியா எனக்கு ஒரு உதவி வேணும் பண்றியா?" அப்படிங்கிற மாரி. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "சொல்லுங்க அத்த என்ன விஷயம்?" அப்படி மாரி கேட்கறாங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியா கிட்ட, "எனக்காக நீ போய் ராதிகா கிட்ட பேசணும். கோபிய வந்துட்டு திரும்பவும் அவ வாழ்க்கையில சேர்த்துக்க சொல்லி நீ பேசணும்.
கோபி ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீ போயிட்டு ஒரு வாட்டி அந்த ராதிகா கிட்ட சொல்லி புரிய வச்ச அப்படின்னா, நீ சொன்ன மாரி அந்த ராதிகா மனசு மாறி கோபி ஏத்துப்பா. எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபி இப்படி பார்க்கறதுக்கு. நான் வந்துட்டு கோபியோட வாழ்க்கையில ராதிகாவ பிரிச்சுட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீ சொன்ன மாதிரி. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ தோணுது பாக்கியா. நீ எனக்காக வந்துட்டு கோபிக்காக ராதிகாட்ட போய் பேசு. கண்டிப்பா வந்துட்டு ராதிகா மனசு மாறி வந்துட்டு கோபி ஏத்துப்பா. அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னா, கோபி வந்துட்டு இந்த வீட்ட நம்ம கூட வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும் பாக்கியா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், இங்க பாக்கியாக்கு இப்படிலாம் பேசுறாங்களே அத்தை. இவங்களே போயிட்டு ராதிகாட்ட பேச சொல்றாங்க. இவங்க இப்படிலாம் பேச சொல்ல மாட்டாங்களே. அத்தை பேசுறதெல்லாம் புதுசா இருக்கே அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பேசுன எல்லாத்தையும் வந்துட்டு அமைதியா இங்க பாக்கியா வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா நான் சொல்லிட்டேன் நீ அமைதியா இருக்க. எதுவுமே சொல்ல மாட்ற. நீ போயிட்டு ராதிகாட்ட பேசுறியா பாக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லவும், அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துட்டு இங்க பாக்கியா வந்துட்டு, "சரிங்க அத்தை. நான் போயிட்டு ராதிகாட்ட பேசிட்டு வரேன். நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசியும் அவங்க மனசு மாறல அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அத்த. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதையும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியாவும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "சரி பாக்கியா நீ முதல்ல போயிட்டு ராதிகாட்ட பேசு. ராதிகாட்ட பேசி கோபிய வந்துட்டு அவ கூட வச்சுக்க சொல்லு" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் பாக்கியா பாக்கியாவோட வீட்லருந்து கிளம்பி இங்க ராதிகா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா ராதிகா வீட்டுக்கு போயிட்ட பிறகு, அப்பதான் இங்க ராதிகா வீட்டு கதவு வந்துட்டு இங்க பாக்கியா தட்டுறாங்க. அப்ப அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க ராதிகா, மயு, கமலா எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கமலா வந்துட்டு ராதிகா கிட்ட, "எனக்கு தெரிஞ்சு மாப்பிள தான் திரும்பி வந்திருக்கணும். நான் போயிட்டு கதவு திறக்கிறேன் ராதிகா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கமலா போயிட்டு கதவு தொறக்குறாங்க. இங்க கதவு தொறந்தா, அங்க வீட்டுக்கு வெளியில பாக்கியா நிக்கிறாங்க. பாக்கியா வெளிய நின்னுட்டு, "உள்ள வரலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, இங்க உள்ள வராங்க. உடனே இங்க ராதிகா வந்துட்டு எழுந்து நின்டு, பாக்கியாவ பார்த்துட்டு, "வாங்க பாக்கியா உட்காருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த பிறகு இங்க ராதிகா பார்த்து பேசுறாங்க. "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுதான் நான் கிளம்பி வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் இங்க பக்கத்துல இருந்த கமலா வந்துட்டு, பாக்கியாவ பார்த்துட்டு, "எப்படியோ குடும்பமா நெனச்சு எங்க மாப்பிள்ளைய வந்துட்டு உங்க வீட்லயே இருக்க வச்சுட்டீங்க. ராதிகாவ மாப்பிள்ளைய பிரிச்சு வச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கமலா கோவப்பட்டு பாக்கியாட்ட பேசவும், உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "அம்மா நீ எதுவுமே தெரியாம பேசாதம்மா. நீ தேவையில்லாம பேசுற. நீ இங்க இருந்து கிளம்பி போம்மா. பாக்கியா என்கிட்ட பேச வந்திருக்காங்க. நான் பாக்கியாட்ட பேசிக்கிறேன். நீ கிளம்பி போ உள்ள" அப்படிங்கிற மாரி இங்க கமலா வந்துட்டு இங்க ராதிகா அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கமலா போயிட்ட பிறகு, இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோபி விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "அவர பத்தி எதுக்கு பாக்கியா நீங்க பேசணும்? அவர தான் நான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு, அவர வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டேனே. இதுக்கு மேல அவர பத்தி பேசி என்ன ஆக போது? அவர பத்திலாம் நீங்க எதுவும் பேச வேணாம் பாக்கியா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி பேர சொன்னே இங்க ராதிகா கோவப்பட்டு இங்க பாக்கியாட்ட பேசிறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல நீங்க கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளுங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "சரி சொல்லுங்க பாக்கியா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியாவும் வந்துட்டு, "நீங்க கோபி வேணாம் சொல்லிட்ட பிறகு, அவர் ரொம்ப கவலையில வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அத்தைகிட்ட பேசியிருக்காரு. இந்த மாரி ராதிகாவ விட்டு என்னால இருக்க முடியாதும்மா. ராதிகா என்ன வேணாம் சொல்லிட்டாம்மா. எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படிங்கிற மாரிலாம் உங்கள பத்தி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு பேசிட்டு இருந்திருக்காரு அத்தைகிட்ட. நீங்க கோபிய பார்க்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாம். மைய கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாம். இதெல்லாம் நெனச்சு அங்க கோபி வந்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லையாம். இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு, இவரு இப்படிலாம் நெனச்சுட்டு இருந்தா அப்படின்னா, திரும்ப அவரு உடம்பு சரியில்லாம போகும் அப்படிங்கிற மாரி அத்தை நெனச்சுட்டு இருக்காங்க. அதனால இப்ப அத்தையும் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கோபி அவர வந்துட்டு உங்க கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி அத்தை வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு கோபிய உங்க கூடயே வந்துட்டு வச்சுக்கோங்க. அவர் அந்த வீட்ல வந்துட்டு உங்கள நெனச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கே கூட ஏற்கனவே உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க வேற வந்துட்டு அவர இந்த மாரிலாம் பேசிட்டீங்க. எனக்கே வந்துட்டு அவர பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. நான் நெனச்சு கூட பார்க்கல. நீங்க வந்துட்டு கோபிய விட்டு உங்க வாழ்க்கைய வந்துட்டு தனியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்துட்டு என்ன தோணுது அப்டின்னா, உங்களுக்கும் மையுக்கும் வந்துட்டு கோபி உங்க வாழ்க்கைய ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா தோணுது. அதனால நீங்க கோபி கூட வந்துட்டு திரும்பவும் சேர்ந்து வாழுங்க. அவர் வேணாம் சொல்லாதீங்க. என் வாழ்க்கை தான் வந்துட்டு இப்டி ஆயிடுச்சு. நீங்களாச்சு ஒரு குடும்பமா சந்தோஷமா இருங்க கோபி கூட. எதுக்கு இந்த நேரத்துல போயிட்டு கோபி வேணாம் சொல்லிட்டு அவர போய் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அங்க வீட்ல எல்லாரும் வந்துட்டு அவர பார்த்துட்டு எல்லாருமே கஷ்டமா இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமே வந்துட்டு அவரால போகுது. அதனால கோபி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும், நீங்க கோபிய மன்னிச்சு ஏத்துக்கோங்க ராதிகா அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "என்னாச்சு பாக்கியா உங்களுக்கு? அவருக்கு ஆதரவா வந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படிலாம் பேசவே மாட்டீங்க. நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க பாக்கியா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல கோபி வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அந்த வீட்ல இருந்துட்டு வந்தவ. என் கூட இருந்த வரைக்கும் கோபி அவ்வளோ சந்தோஷமா இல்ல. ஆனா அந்த வீட்ல அவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு. அதனால கோபியோட சந்தோஷத்த நான் கெடுக்க விரும்பல பாக்கியா. கோபி வந்துட்டு அங்கவே இருக்கட்டும் அவங்க அம்மா கூடவே. அதுதான் வந்துட்டு அவருக்கும் நல்லது. எனக்கும் வந்துட்டு திரும்பவும் கோபி தேவையில்ல பாக்கியா. மயு வந்துட்டு என்னால பார்த்துக்க முடியும். மயுக்கு எல்லாமே வந்து நான் பண்ண முடியும்.
மயு வந்துட்டு அவ்ளோ கஷ்டப்பட்டான் இந்த சின்ன வயசுலயே. அவர திரும்பவும் வந்துட்டு நான் ஏத்துக்கிட்டேன் அப்டின்னா, அது அவருக்கும் எனக்கும் வந்துட்டு நல்லதில்ல வாழ்க்கையில. அவரு தனியாவே அவங்க அம்மா கூடவே இருக்கட்டும். அதுதான் வந்துட்டு அவருக்கும் நிம்மதி அப்டிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க ராதிகா பாக்கியா பாத்துட்டு, "பாக்கியா இதுதான் என் முடிவு. இதுக்கு மேல நீ கோபி பத்தி என்ன பேசினாலும் என் மனசு மாறப் போறதில்ல. இதுக்கு மேல நீ கோபி பத்தி எதுவும் பேச வேணாம்." அப்டிங்கிற மாரிலாம் இங்க ராதிகாவும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட பாக்கியா வந்துட்டு, "சரிங்க ராதிகா, நான் இத பத்தி தான் வந்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா வீட்ல இருந்துட்டு இங்க பாக்கியா கிளம்பி, இங்க பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா கிட்ட திரும்பவும் மனசு மாறாத மாரி பேசினதும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும்